வணக்கம் மகளே. என்னுடைய பெயர் சுகன்யா. நான் நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்துள்ள பெரியதும்பூர் கிராமத்தில் வசித்து வருகிறேன். பக்கத்து தெருவில் வசிப்பவர்தான் அருண். இவர் வேதாரண்யம் காவல் நிலையத்தில் முதுநிலை காவலராக பணிபுரிந்து வருகிறார். எனக்கும் அருணுக்கும் பழக்கம் ஏற்பட்டது. இந்த பழக்கமானது நாடைவில் எங்களுக்குள் காதலாக மாறியது. அதன் பிறகு நானும் அருணும் கடற்கரை, பூங்கா, தியேட்டர் என பல இடங்களுக்கு சுற்றி திரிந்தோம். அதன் பிறகு எங்களுக்குள் நெருக்கம் அதிகமானது. அதன் பிறகு நாங்கள் உல்லாச விடுதியில் அறை எடுத்து அங்கு தங்கி எங்களுடைய காதலில் நாங்கள் சின்சியராக ஈடுபட்டு கொண்டு இருந்தோம். மேலும் நாங்கள் இருவரும் அடிக்கடி நாகை காவலர் குடியிருப்பிலும் அறை எடுத்து அங்கும் அடிக்கடி தனிமையில் எங்களுடைய காதலில் சின்சியராக ஈடுபட்டு வந்து கொண்டிருந்தோம். இப்படி நாங்கள் அடிக்கடி தனிமையில் சந்திப்பதும் அடிக்கடி ஊர் சுற்றுவதும் இந்த விவகாரமானது அருணுடைய குடும்பத்தாருக்கு தெரிய வந்தது. இந்த விவகாரம் அருணைய குடும்பத்தாருக்கு தெரிய வந்ததும் அவர்கள் எங்களுடைய காதலுக்கு கடுமையான எதிர்ப்பையும் தெரிவித்தனர். அதன் பிறகும் கூட நானும் அருணும் சின்சியராக காதலித்து வந்தோம். எப்போதும் போல நாங்கள் உல்லாச விடுதியில் அறை எடுத்து தங்குவதையும் நாகை குடியிருப்பில் உல்லாசமாக இருப்பதையும் நாங்கள் நிறுத்தவில்லை. இப்படியே அடிக்கடி நாங்கள் உல்லாசம் இருந்து கொண்டு வந்தோம். ஒரு கட்டத்தில் அருணுடைய குடும்பத்தாருக்கு இது தெரிந்து அவர்கள் கொதித்தெழுந்து அருணை கடுமையாக கண்டித்தனர். இதனால் வேறு வழியின்றி அருண் என்னிடம் வந்து தன்னுடைய குடும்பத்தினர் நம்முடைய காதலுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் இதனால் நாம் கண்டிப்பாக ஒன்று சேர முடியாது, அதனால் நீ வேறு ஒருவரை திருமணம் செய்து கொள்ளுமாறும் என்னிடம் கேட்டார். ஆனால் நானோ அதற்கு சம்மதிக்கவில்லை. உங்களுடன் நான் பலமுறை உல்லாசமாக இருந்துவிட்டேன். இதுக்கு பிறகு நான் எப்படி வேறு ஒருவரை திருமணம் செய்து கொள்ள முடியும்? நீங்கள் தான் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என நான் கூறினேன். அப்போது அவரோ என்னுடைய குடும்பத்தார் என்னை இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். என் குடும்பத்தை மீறி நான் எதுவும் செய்ய முடியாது. நீ என்னை தொடர்ந்து இதுபோல திருமணம் செய்து கொள் என டார்ச்சர் செய்தால் நான் கண்டிப்பாக தற்கொலை செய்து கொள்வேன் என அவர் என்னை மிரட்டினார். ஆனால் நான் அதனை ஏற்கவும் இல்லை. நான் முடியவே முடியாது, வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள முடியாது என நான் கூறினேன். அதன் பிறகு அவர் என்னை மிரட்ட ஆரம்பித்து விட்டார். நீ வேறு ஒருவரை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் உங்கள் வீட்டில் உள்ளவர்களை நான் ஏதாவது செய்து விடுவேன், நான் ஒரு போலீஸ் என்றும் அவர் அதிகார தோணியில் என்னை மிரட்டவும் ஆரம்பித்து விட்டார். இதனால் பயந்து போன நான் அவர் போலீஸ் என்பதால் எது வேலுமானும் செய்யவார் என்று பயந்து போய் நான் அவர் கூறியதற்கு ஒப்புக்கொண்டேன். நான் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொள்ள சம்மதமும் தெரிவித்தேன். அதன் பிறகு என்னுடைய வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்க்கவும் ஆரம்பித்தார்கள். அந்த மாப்பிள்ளையும் எனக்கு பிடித்து போக நானும் அவரை திருமணம் செய்து கொண்டு இனி அவருடன் நம்முடைய வாழ்க்கையை நடத்தலாம் என முடிவு செய்து அவரை திருமணமும் செய்து கொண்டேன். திருமணத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் திருமணமும் நல்லபடியாக முடிந்தது. எனக்கும் அவருக்கும் முதல் நாளும் சந்தோஷமாக நடந்தது. ஆனால் திருமணமான 3வது நாளிலேயே எனக்கு கடுமையாக தலை வலித்தது, தலை சுற்றியது. நான் வாந்தி எடுத்து கீழே மயங்கிவிட்டேன். இதனால் பதறிப்போன என்னுடைய கணவன் என்னை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு சென்றார். அங்கு என்னை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் நான் கர்ப்பமாக இருப்பதாக என்னுடைய கணவனிடம் தெரிவித்து விட்டார். அதேபடி திருமணமான 3வது நாளிலேயே ஒரு பெண் கர்ப்பமாக முடியும்? அப்படி என்றால் இந்த பெண் திருமணத்திற்கு முன்பே வேறு யாருடனோ பழகி கர்ப்பமாக இருக்கிறார் எனவும் அதனை மறைத்துதான் தன்னை திருமணம் செய்து கொண்டார் என என் கணவன் அறிந்து கொதித்து போனார். இதனால் நான் கண் விழித்த பிறகு என்னை அடித்து, நீ என்னை ஏமாற்றி விட்டாய், உன் மீது நான் கடுமையாக நடவடிக்கை எடுப்பேன் என்று என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டார். இதனால் மனமுடைந்த நான் மீண்டும் என்னுடைய காதலனான அருணை தொடர்பு கொண்டு நடந்ததை கூறி அழுதேன். ஆனால் அந்த சமயத்தில் என் காதலனான அருணோ அந்த ஃபோனை எடுத்துவிட்டு, ஆமாம் நீ யார், எதற்காக எனக்கு ஃபோன் செய்து இப்படி பேசுகிறார் என கூறினார். இது எனக்கு மேலும் அதிர்ச்சியையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியது. இதனால் இனி என்ன நடந்தாலும் பரவாயில்லை என நான் முடிவுக்கு வந்தேன். இதனால் நான் அருணிடம் சொன்னேன், நீ என்னை ஏமாற்றி விட்டாய், நான் வேறு ஒருவரை திருமணம் செய்து விட்டேன். ஆனால் அப்போது நான் கர்ப்பமாக இருந்ததால் அவர் என்னை துரத்தி அனுப்பிவிட்டார். என் வாழ்க்கையே இனி நாசமாக போய்விட்டது. இனிமேல் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இதனால் நானும் இனியும் நெருக்கமாக இருந்த புகைப்படங்கள், வீடியோக்கள், நீ என்னுடன் பேசிய ஆடியோ உரையாடல்கள் அனைத்தையுமே என்னிடம் இருக்கிறது. நான் அதை அனைத்தையும் எடுத்து அந்த அனைத்தையும் வைத்து அந்த ஆதாரத்தையும் நான் சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டு விடுவேன். மேலும் உன் மீது நான் காவல்துறையிடம் புகார் அளிப்பேன் என நான் காவலரான அருணை நான் மிரட்டினேன். இதனால் பயந்து போன காவலரான அருண் என்னை சந்தித்து, என்னை மன்னித்து விடு, நான் என் குடும்பத்தாரின் பேச்சை கேட்டு நான் இவ்வாறு செய்துவிட்டேன். நான் உண்மையிலேயே உன்னை நான் காதலிக்கிறேன். நீ இதுபோல் எல்லாம் செய்து விடாதே, நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என ஒப்புக்கொண்டார். அதன் பிறகு நானும் சரி, அருண் நம்மை திருமணம் செய்து கொள்ளதான் ஒப்புக்கொண்டு விட்டாரே என நான் அந்த விஷயத்தை நான் மறந்துவிட்டேன். நான் எனக்கும் அவருக்கும் இருந்த புகைப்படங்களையும் ஆடியோ விடையாளர்களையும் நான் சமூக வலைத்தளங்களில் வெளியிடவில்லை.
அதன் பிறகு மீண்டும் நானும் அருணும் சந்தித்து பழகி வரவும் ஆரம்பித்தோம். அவரும் என்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என சொல்லியே காலம் தாழ்த்தி வந்து கொண்டே இருந்தார். சுமார் 2 ஆண்டுகளாக இப்படியே காலம் தாழ்த்தி வந்துவிட்டார். ஆனால் என் கணவனை பிரிந்து வந்த இந்த 2 ஆண்டுகளும் கூட நானும் அருணும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக தான் இருந்து வந்தேன். அவருடைய உடல் தேவைக்காக என்னை பயன்படுத்தி கொண்டே வந்திருக்கிறார். ஆனால் இது கூட தெரியாத ஒரு முட்டாளாக நான் அவர் என்னை திருமணம் செய்து கொள்வார் என நினைத்து கொண்டு கணவனை பிரிந்த பிறகும் அவருடன் 2 ஆண்டுகளாக உறவில் இருந்து வந்திருக்கிறேன். ஒரு நாள் திடீரென எனக்கு ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். அதாவது, காவலரான அருணுக்கு அவருடைய பெற்றோர்கள் வேறு ஒரு பெண்ணை பார்த்து விட்டதாகவும் அவருக்கு கூடிய சீக்கிரத்திலேயே நிச்சயதார்த்தம் நடக்க இருப்பதாகவும் நான் அறிந்தேன். இதனால் அதிர்ச்சி அடைந்த நான், என்னை நீங்கள் திருமணம் செய்து கொள்வீர்கள் என்று சொல்லிவிட்டு கணவனை பிரிந்து வந்த பிறகு கூட அது இது என ஏதேனும் காரணங்களை சொல்லி என்னுடன் 2 ஆண்டுகளாக தொடர்பில் இருந்து கொண்டு இப்போது நீங்கள் வேறு ஒரு நபரை திருமணம் செய்து கொள்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நீங்கள் என்னை உடனடியாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என நான் அருணுடன் சண்டையும் இட்டேன். ஆனால் அப்போதும் அவர் என்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது என என்னை நிராகரித்தார். இதனால் ஆத்திரமடைந்த நான், இதுக்கப்புறமும் நான் ஏமாற விரும்பவில்லை, நீங்களும் நானும் பழகி அந்த ஒன்றாக இருந்த புகைப்படங்கள், ஆடியோ உரையாடல்கள் அனைத்தையும் நான் சமூக வலைத்தளங்களில் வெளியிடப் போகிறேன், மேலும் உங்கள் மீது காவல்துறையில் புகாரளிக்கப் போகிறேன் என கூறிவிட்டு நான் வந்துவிட்டேன். அதன் பிறகு நான் வக்கீல் ஒருவரின் உதவியோடு காவலரான அருண் மீது நாகை எஸ்பியை சந்தித்து அருண் மீது புகாரும் அளித்திருக்கிறேன். காதலித்து திருமணமாகிய பிறகு திருமணம் செய்து கொள்ளாமல் காவலர் என்பதால் அருண் என்னை மிரட்டுவதாகவும் தனக்கு நீதி கிடைக்க நாகை எஸ்பி நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் பாதிக்கப்பட்ட நான் புகாராக அளித்திருக்கிறேன். இதற்கிடையில்தான் என் காதலரான அருணுடைய சகோதரியும் எஸ்பி அலுவலகத்திற்கு வந்து தேவையில்லாமல் கத்தி கூச்சலிட்டார். என் மீது தான் தவறு இருப்பதாகவும் அருணிடம் நான் பணம் கேட்டு மிரட்டுவதாகவும் அவருக்கு நான் அவர் அந்த பணத்தை கொடுக்காத காரணத்தினால்தான் அவர் மீது நான் இப்படி வீண் பழி சுமத்துவதாகவும் அவருடைய வேலையை நான் பறித்து விடுவேன் என மிரட்டி அவரை நான் பணம் பறிக்க திட்டமிட்டதாகவும் அவர் என் மீது குற்றம் சாட்டி இருக்கிறார். மேலும் அவர் கருவை கலைத்த பிறகுதான் அவர் திருமணம் செய்தார் எனவும் திருமணமாகி 2 ஆண்டுகள் அவர் தான் கணவனுடன் தான் குடித்தனம் நடத்துவதாகவும் கணவனாலும் அவர் கர்ப்பமாகி அந்த கருவையும் அவர் கலைத்து விட்டார் எனவும் திருமணமான பிறகும் கணவனுடன் வாழ்ந்து கொண்டே என் தம்பியுடனும் அவர் தொடர்பில் இருக்கிறார் எனவும் என் தம்பியுடனும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வருகிறார் எனவும் என் தம்பியும் செய்தது தவறுதான் எனவும் அவர் கூச்சலிட்டு கத்தி கொண்டிருந்தார். இது தொடர்பாக போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து காவலரான அருணையும் அவருடைய சகோதரியும் அழைத்து தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் எனக்கும் மருத்துவ பரிசோதனை செய்ய உள்ளதாகவும் போலீசார்கள் தெரிவித்தும் இருக்கிறார்கள். கூடிய சீக்கிரம் எனக்கு நீதி கிடைக்கும் என நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.